ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 33 வசனமுக்கு இப்படியாக சொல்லப்படுவது. அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அதாவது ஏசப்பா அவங்க சீசர்களுடைய எல்லா சீசரும் சொல்கிறார், இது போல் சில யூதர்கள் எனக்கு ரொம்ப எழும்புவாங்க, இந்த பரிசு இந்த வேத போல எனக்கு ரொம்ப எழும்பி என் மேலே பொய்யா குற்றம் சாட்டுவாங்க, என்னை பொய்யா குற்றம் கண்டுபிடிச்சி என்னை அவங்க பாடுக்கு உட்படுத்துவாங்க, என்னை பாடுபடுத்துவாங்க, என்னை துன்பப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னை கொலையை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறமா நான் 3 நாள் திருப்பி நான் உயிரோடு எழுஞ்சிப்பேன், இது நிறைவேற சொல்லி ஏசப்பா சீசர்கிட்ட சொல்லும் போது உடனே பேதுரு மாட்டை எல்லா சீசரும் கம்முன்னு இருக்கிறாங்க. பேதுரு மாட்டை ஏசப்பா தனியாக அழைத்து கொண்டு போய் ஏசப்பா கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாது, இது உமக்கு நேரக்கூடாதுன்னு சொல்லி பேதுரு சொல்லும் போது ஏசப்பா உடனே பேதுரு திரும்பி பார்த்து பேதுருக்கு பின்னாடி செயல்பட அந்த பிசாசு ஏசப்பா துரத்துறாரு. நீ அப்பால போ சாத்தன், நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிற, பிசாசுக்கு ஏற்றப்போ நீங்கள் சிந்திக்கிற சொல்லி ஏசப்பா பேதுருவை கடிந்து கொள்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா ஏசப்பாவோட திட்டத்தை ஏசப்பா நிறைவேற்றும்படி அவர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடி பிசாசு மனுஷன் மூலியமா ஏம்பி பயங்கரமாக கிரியை செய்கிறான். அதாவது பேதுரு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சீசன், கர்த்தரு கூடயே இருந்த ஒரு தேவ மனுஷன். அதாவது இயேசு எப்படியாப்பட்ட தேவன் பேதுருக்கு தான் முதல்ல வெளிப்பட்டது. எந்த சீசர்களுக்கு எப்படியாப்பட்ட தேவன் அவர் தான் சொன்னீங்க, ஜீவனுள்ள தேவன் கிறிஸ்து சொல்லி அவர் பேதுரு சொல்லும்போது ஏசப்பா சொல்கிறார், இது உனக்கு ரத்தமோ சத்தமோ வெளிப்படுத்தலை, என் பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினா, இது யாருக்கு நீ சொல்லாதபடி பிரஸ்தாபம் பண்ணாதபடி ஜாக்கிரதையாக சொல்லி ஏசப்பா பேதுரு சொல்கிறார். அப்படியாப்பட்ட பேதுருவே பிசாசு வஞ்சிக்குதுங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி, நம்ம எப்படியாப்பட்ட ஆட்களும் சரி பிசாசு வஞ்சிக்கும். நம்ம எப்படியாப்பட்ட உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, நம்ம எப்படியாப்பட்ட நம்ம எப்படியாப்பட்ட கிருபையில் இருந்தாலும் சரி, நம்ம எப்படியாப்பட்ட வரங்கள் இருந்தாலும் சரி, பிசாசுக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக கொஞ்சம் நம்ம அசதியாக இருந்தால் பிசாசு நம்ம தள்ளி விட்டுருவோம். அதாவது ஏசப்பா நம்ம மேலே வச்ச திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி இந்த உலகத்தில் பிறந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டோடைய பிள்ளைகள் தான். இந்த ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாத பிசாசு பயங்கரமாக தடை செய்கிறான், பயங்கரமாக எதிர்க்க நினைக்கிறான். சில பேர் பிசாசு செவி கொடுத்து அவனுடைய வார்த்தை கேட்டு ஆண்டோர் விட்டு வழி விலகி போய் அப்புறமா அவங்க பாதாளத்திலே போய் விழுந்துடுறாங்க. சில பேர் மட்டும் ஜாக்கிரதையாக அந்த பிசாசு என்னதான் சொன்னாலும் சரி, அவன் என்னதான் எனக்கு விரோதமாக எழுந்தாலும் சரி, என் ஏசப்பா என்னை கைவிட மாட்டான்னு சொல்லி ஏசப்பா மேலே உறுதியாக நம்பிக்கையாக இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா ஏசப்பா அவங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டுறாரு. ஏன்னா தேவனை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. ஏசப்பா வச்சு அழைப்பா ஏசப்பா வச்சு திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியே பிசாசு என்னதான் வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் செவி கொடுக்காதீங்க, ஒரு நாள் நீங்கள் அசந்து போயிடாதீங்க. ஏன்னா பிசாசு பயங்கரமாக ஒரு பொய்யும் ஒரு திருடன் ஒரு ஆத்துமோ கொல்லவும் அழிக்கவும் அவன் பயங்கரமான வேலை செஞ்சுருக்கிறான். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டு விட்டு பிரிக்கணும். அவங்க எப்படின்னா நரகத்தெல்லாம் பாதத்தெல்லாம் சொல்லி அவன் காத்திருக்கிறான். நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது ஜாக்கிரதை நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு நாள் பிசாசு செவி கொடுக்காம ஏசப்பா என்னை எதற்காக அழைச்சார், அவர் திட்டம் என் மேலே இருக்குது, அவர் அழைப்பு என் மேலே இருக்குது, நிச்சயமாக அந்த அழைப்பு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். அதுக்கு விரோதமாக எந்த மனசு செய்யலாம் சரி ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு விரோதமாக என்ன பிசாசு எம்மலாம் செய்யாது ஒன்றுமே செய்ய முடியாது. என் ஏசப்பா எனக்கு வச்சு திட்டம் என் மேலே வச்ச அழைப்பு ஏசப்பா நிறைவேற்றுவா சொல்லி ஏசப்பா நம்பி காத்துருங்க. நிச்சயமாக ஏசப்பா அவங்க மேலே வச்ச அழைப்பை நிறைவேற்றுவார். ஏன்னா தேவன் போட்ட திட்டம் தான் நிறைவேறும். தேவன் திட்டத்துக்கு மாறி எந்த திட்டமும் நிறைவேறாது. பிசாசு என்ன திட்டம் போல சரி, எந்த மனுஷன் உங்களுக்கு திட்டம் போல சரி, அது ஒரு நாள் நிறைவேற ஆகவே ஆகாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் துணையாக இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏசப்பா அவங்க மேலே அழைப்பவங்க மேலே திட்டத்தை வச்சாருன்னா அவருக்கு நீங்கள் செவி கொடுத்து அவர் காத்துருங்க. நிச்சயமாக அது நிறைவேற்றுவார். அதாவது அது தாமதமான சரி தடைப்படாது, நிச்சயமாக நிறைவேறும். ஆமென்.